தீபாவளி திருநாளை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு செல்பவர்களுக்கும் பல்வேறு இடங்களில் பணியாற்றுபவர்கள் அவர்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்கும் வழக்கமாக இயங்குகின்ற பேருந்துகளை கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டபடி இன்றைக்கு 2092 பேருந்துகளோடு 760 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதேபோல நாளை வெள்ளிக்கிழமை 2165 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. சனிக்கிழமை 1935 பேருந்துகளும் ஞாயிற்றுக்கிழமை 1040 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. இதெல்லாமல் ஒவ்வொரு நாளும் 2092 வழக்கமான பேருந்துகள் இயக்கப்படும். அந்த வகையில் கடந்த ஆண்டுகளை விட மக்கள் கூடுதலாக முன்பதிவு செய்து அரசு போக்குவரத்து கழக பேருந்தில் பயணிக்க முன்வந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு 1,68,132 பேர் மொத்தமாக முன்பதிவு செய்து பயணித்தவர்கள். ஆனால் இந்த ஆண்டு இன்று இதுவரை மட்டுமே 2,27,441 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். இது இதுவரை இருக்கின்ற ஆண்டுகளில் அதிக முன்பதிவு நடைபெற்றிருக்கிறது. அதேபோல இன்றைக்கு நாளை ஒரு நாள் மட்டும் 86,707 பேர் ஒரு நாளைக்கு முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்கள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் சென்னையிலிருந்து 51,949 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். இது எல்லாமே இதுவரை இல்லாத அளவிற்கு கூடுதலாக அதிகப்படியாக முன்பதிவு நடைபெற்றிருக்கிறதை காட்டுகிறது. இது எதை காட்டுகிறது என்றால், நான் கடந்த ஆண்டே சொன்னது போல அதற்கு முந்தைய ஆண்டை விட கூடுதலாக முன்பதிவு இருந்தது. இந்த ஆண்டு அதைவிட கூடுதலாக முன்பதிவு வந்திருக்கிறது. எனவே மக்கள் தனியார் ஆம்னி பேருந்துகளில் பயணித்ததை விட அரசு பேருந்துகளில் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணிக்க முன்வந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. அதேபோல கடந்த ஆண்டுகளை விட சிறப்பு பேருந்துகளும் கூடுதலாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்துகள் இல்லாமல் இன்னும் தேவை என்றால் சென்னை மாநகர போக்குவரத்து பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது. அதேபோல தனியார் ஒப்பந்த பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கிறது. கடந்த ஆண்டு வண்டலூரிலும் முடிச்சூரிலும் அந்த பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. பேருந்துகள் காத்திருக்கின்ற இடங்கள். இந்த ஆண்டு இன்னும் கூடுதலாக கிரசன்ட் காலேஜிலும் போலீஸ் ட்ரைனிங் அகாடமியிலும் அந்த பேருந்துகள் காத்திருக்கின்ற இடங்கள் கூடுதலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மிக சிறப்பான முறையில் பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் இடைஞ்சல் இல்லாமல் பயணத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுப்படி இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் மாத்திரமல்லாமல் கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து முனையத்திலிருந்து பெங்களூர் செல்லுகின்ற பேருந்துகள், வேலூர் செல்லுகின்ற பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. அதேபோல ஈசிஆர் வழியாக செல்கின்ற பேருந்துகளும் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படுகின்றன. ஆந்திரா வழி மார்க்கமாக செல்கின்ற பேருந்துகள் மாதாவரம் பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. கடந்த காலங்களில் 4-5 இடங்களில் சிறப்பு பேருந்து மையங்கள் செயல்பட்ட அந்த சூழல் இல்லாமல் இந்த ஆண்டு 3 இடங்களில் இந்த சிறப்பு பேருந்து முனையங்கள் செயல்படுகின்றன. எனவே பொதுமக்கள் எந்த சிரமமும் இல்லாமல் செல்வதற்கு இது சிறப்பாக அமைந்திருக்கிறது. நாங்கள் பொதுமக்களுக்கு வைக்கின்ற வேண்டுகோள், ஏற்கனவே வைத்த வேண்டுகோள் தான், தனி வாகனங்களில் கார்களில் செல்பவர்கள், பைக்குகளில் செல்பவர்கள் OMR ECR பாதைகளை பயன்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறையும் அந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். ஏனால் தாம்பரம் வழியாக கிளாம்பாக்கம் செங்கல்பட்டு வழியாக செல்கின்ற திருச்சி செல்கின்ற இந்த சாலையை பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்துவதற்கு, பேருந்துகள் பயன்படுத்துவதற்கு வழிவிட்டு மற்ற கார்கள், பைக்குகள் எல்லாம் ECR OMR வழியாக சென்று செங்கல்பட்டு ஏறினாலும் அல்லது திருக்கழுக்குன்றம் வழியாக கருங்குழியில் சென்று ஏறினாலும் அவர்களுக்கும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் செல்லலாம். பொது போக்குவரத்துக்கு பேருந்துகளும் எந்த இடையூறும் இல்லாமல் செல்லலாம். அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கார்களில், பைக்குகளில் செல்கின்ற பொதுமக்களை வேண்டுகின்றோம். அதேபோல ஏற்கனவே காவல்துறை கனரக வாகனங்களை இயக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டிருக்கிறது. எனவே கனரக வாகன உரிமையாளர்கள் இந்த பாதையை பயன்படுத்தாமல் மாற்று பாதையை பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த நேரத்தில் அன்பான வேண்டுகோள் வைக்கிறோம். காரணம், 4 நாட்களும் தீபாவளி திருநாளுக்காக பொதுமக்கள் சொந்த ஊர் செல்வதற்கு இந்த பாதைகள் மிக அவசியமான தேவையாக இருக்கின்ற காரணத்தினால் ஒத்துழைப்பு வழங்குமாறு அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு பேருந்து எத்தனை இயக்கி இருந்தாலும்
சில பேருக்கு அது சிறப்பு பேர் தான் என்னன்னு தெரியல. சில பேர் என்ன பண்ணாங்க, அதில் அந்த வண்டியில் ஏறிட்ட பிறகு அதுக்கு ஒரு ஏமா இது முன்பதிவு பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி எங்களை நிராகரிக்கிறாங்க. ஆனால் சில வண்டிகளை தான் ஒட்டியிருக்காங்க சிறப்பு பேர் வந்து இதை பதிவு செய்தது அப்படின்னு சொல்லி. சில பேருந்துல இல்லை, அதனால ஏறி இறங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால இன்னும் அந்த மாதிரி இல்லை அந்த இப்போ நீங்கள் ஒவ்வொரு அந்த பேவடின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய போக்குவரத்துறை அலுவலர்கள் அங்கங்கே பெஞ்ச் போட்டு எல்லாம் டேபிள் போட்டு உட்காந்துருக்காங்க. அவர்களும் அதற்கான வழிகாட்டுகிறார்கள். முன்பக்கம் இருக்கின்றவர்கள் வழிகாட்டுகிறார்கள். சிறப்பு பேருந்துகள் இல்லாமல் முன்பதிவு பேருந்து இல்லாமல் வழக்கமான பேருந்துகளும் இயங்குகின்றன. பதிவு இல்லாத பேருந்துகளும் அந்த பேருந்துகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்களும் தொடர்ச்சியா எச்சரிக்கை விட்டுருக்கீங்க. டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் அவர்களும் ஆய்வு நேரடியாக பேசியிருக்காங்க. உடனடியாக ரேட்டை கம்மி பண்ணது போல ஒரு குறிப்பிட்ட 5-6 நிறுவனங்கள் தான் இந்த பிரச்சனையில் இருக்காங்க. இப்பொழுதே அவர்கள் மீது அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விவரங்கள் குறித்து போக்குவரத்து ஆணையர் அவர்கள் ஒரு பிரஸ் ரிலீஸ் வழங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு சொன்னது மாதிரி தான் ஒவ்வொரு ஆண்டும் இது ஒரு தொடர் நடவடிக்கை தான். நாம் தொடர்ந்து அந்த நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் பொதுமக்கள் முன்பதிவு செய்து இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அரசு போக்குவரத்தில் தான் பயணிக்கின்ற சூழல் அதிகமாக இருக்கிறது. என்ன சொல்லப்போனால் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு அவர்களுடைய முன்பதிவு கடந்த காலங்களை விட குறைவாக இருக்கிறது என்பதை அந்த உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட சில பேர் செய்திருக்காங்க. அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு அறிவுரையும் வழங்கப்பட்டிருக்கிறது. சில மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. நடவடிக்கை விவரம் பிரஸ் ரிலீஸாக வரும். தீபாவளி பாதுகாப்பாக சென்னையிலிருந்து பயணம் செய்து உங்களுக்காக வந்து எங்களுடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் இரவு பகல் வராமல் உழைக்கிறார்கள். நைட் டியூட்டி அவங்க தீபாவளி கொண்டாடாமல் உங்களுக்காக தான் வண்டி ஓட்டுறாங்க. அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேவையான அளவிற்கு பேருந்துகளை ஏற்பாடு செய்து சொல்லியிருக்காங்க. இப்பவே நாங்கள் சென்னை உள்ளேருந்து இங்கே வரதுக்கு 2.5 மணி நேரம் ஆச்சு. நான் தலைமைச் செயலகத்தில் கூட்டம் முடிச்சுட்டு வரேன். இங்கே வரதுக்கு 2.5 மணி நேரம் ஆச்சு. அதனால டிராபிக் பிரச்சனை இருக்குது. எல்லா இடத்துலையும் வந்து திடீர்னு எதிர்பாராம மழை பெஞ்சிருக்கு. டிராபிக் காரணமாக பேருந்துகள் தாமதமாக வருதுன்னா அறிவிப்பு வந்துகிட்டே இருக்கு. அது விளக்கம் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் பொறுத்தரில் ஒத்துழைப்பு வழங்கணும். இப்போ பேருந்தே இல்லைங்கிற பிரச்சனையே வரவே வராது. கடந்த காலங்களை விட கூடுதலாக பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இங்கே வந்து நம்முடைய மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக அந்த மேலாண் இயக்குனர், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துடைய மேலாண் இயக்குனர், கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்துடைய மேலாண் இயக்குனர், விழுப்புரம் போக்குவரத்து கழகத்துடைய மேலாண் இயக்குனர் என்று மிக முக்கியமான அலுவலர்கள் பூரா இங்கே தான் இருக்கிறாங்க. அது இல்லாமல் நம்முடைய கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தோட சிஓ அவர் இங்கே டிஆர்ஓ இங்கே தான் இருக்கிறாரு. அவரும் இந்த ஏற்பாடுகளை பூரா பார்த்து கொண்டிருக்காங்க. போக்குவரத்து ஆணையர் அவர்கள் இது குறித்து இந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு அவர்களும் களத்தில் நின்று இந்த பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்களும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இது இல்லாமல் காவல்துறை இந்த ஏற்பாடுகளை செய்வதற்கு முழு ஒத்துழைப்பை வழங்கி அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசு முழு மூச்சாக பொதுமக்களுடைய பயணம் சிறப்பாக அமைவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறது. என்ன சொல்லப்போனால் இன்னைக்கு மதியம் கூட சட்டமன்றம் நடைபெறுகின்ற பொழுதே மாண்புமிகு துணை முதலமைச்சர் உள்ளேயே என்னை அழைத்து எல்லா ஏற்பாடும் சிறப்பாக இருக்கிறதா என்பதை கேட்டறிந்து கொண்டார். எனவே எல்லோரும் இதில் முழு அக்கறையாக இருக்கிறார்கள். நேற்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய அவருடைய தொகுதியான கொளத்தூர் தொகுதியிலே ஒரு துணை மின் நிலையம் திறக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொழுது அவரும் நேற்றைக்கும் நேரடியாகவும் அறிவுரை வழங்கியிருக்கிறார். எனவே மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரைப்படி நாங்கள் முழுவீச்சில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பும் ஊடகத்தினுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த முறை பேருந்துகள் உள்ளே வருவதற்கும் வெளியேறவும் தாமதம் இருந்தது. இந்த முறை தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தை நம்ம கடிதம் கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி வந்து அது சீரமைப்பு பண்ணி கொடுத்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தராங்க? இல்ல, அவங்க அன்னைக்கு கூட்டத்திலேயே சொல்லிருக்காங்க முழு ஒத்துழைப்பு தரோம்னு. ஏன்னா கடந்த காலங்களில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் வந்து அதை அனுபவமா எடுத்துக்கிட்டு செயல்பட வேண்டிய சூழல் இருக்கும். நீங்க காஞ்சிபுரம் வேலூர் ரோட்ல பாத்தீங்கன்னா பல பாலங்கள் கட்டப்படுகின்ற சூழல் இருக்கு. அதையெல்லாம் அவர்களிடம் சொல்லி பிரச்சனை இல்லாமல் ரோடை யூஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். அவங்க எல்லாத்தையும் பண்ணி தரேன்னு இருக்காங்க, பண்ணிடுவாங்க. இல்ல, இங்க இந்த இடத்துல ஏதாவது ஸ்பெசிபிக்கா இருந்தா சொல்லுங்க, நிச்சயமா நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா அவங்க வந்து கூப்பிட்டாலும் போக மாட்டாங்க. ஏன்னா இங்க வந்து அதோட கட்டணம் குறைவு. இப்ப நீங்க வரும்போதே பார்த்தப்ப நாங்க வந்து இறங்கணும், பஸ் ஃப்ரீயா ரெடியா இருந்தது, நாங்க ஏறி உட்காந்துட்டோம்னு சொல்றாங்க. இங்க பஸ் கிடைக்கலனா தான் அந்த பிரச்சனை வரும். அது இல்லாம பாத்துப்போம். நன்றி.